ஹாய் ஹலோ, இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி ஷாப்பிங் வீடியோ தான். எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் கிஷ்கிந்தாவில் வந்து வாங்கலாம் அப்படின்னு தான் போயிட்டுருக்கோம். பார்க்கலாம் எப்படி இருக்குது கலெக்ஷன்லாம் அப்படின்ட்டு அங்கே போய் பார்க்கலாம். பாப்பா இந்த ஒயிட் நல்லா இருக்கு. அங்கே கலர் எதுவும் செட் ஆகலைன்னு சொல்லிட்டு அப்படியே விளக்குத்தூண் காபாவுக்கு போயாச்சு. அங்கே போய் பாவாடை சட்டை மாடல் கொஞ்சம் பார்த்தோம். அதில் ஒன்று ரெண்டு பிடிச்சிருந்துச்சி. அதில் பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க ஹோட்டலில் போய் சாப்பிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா பொண்ணோட கொலுசு அறுந்து போச்சு. அதை அப்படியேவும் கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் பார்த்துட்ருக்கோம். கொலுசு ஒரு சில கொலுசு பார்த்தா இது வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அப்படியே எடுத்து வச்சுருந்தா அப்புறம் ஹேங்கிங் வந்து கீழே விழுந்துடும் அருந்து அப்படின்னு பயந்துட்டு அப்புறம் வேறு கொலுசு பார்த்துட்டு இருந்தா. அப்புறம் நானும் என்னோடய கொலுசும் லைட்டாக கட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அதை கொடுத்துட்டு நம்மளும் மாற்றிடலாம் அப்படின்ட்டு நாங்கள் ஆன்டிக்கில் தான் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன். பார்த்து 2 பேருக்குமே ஓரளவுக்கு செலக்ட் பண்ணி எடுத்துட்டோம். வெள்ளி வைக்கிற விலைக்கு எங்கிட்டும் கட்டாய் கீழே விழுந்துருச்சுன்னா அப்புறம் நம்மளுக்கு தான் லாஸ். அதனால தான் நானும் கொலுசை மாற்றிட்டேன். அப்படியே நாங்கள் வர்ற வழியிலே திரும்ப கிஷ்கிந்தா போய் கொஞ்சம் ரஃப்யூஸ்க்கெலாம் ட்ராக்கு ஷார்ட்ஸ் இந்த மாதிரி வாங்க வேண்டியது இருந்துச்சு. அதையும் வாங்கிடலாம் அப்படின்ட்டு தான் திரும்ப கிஷ்கிந்தாவுக்கே வந்துட்டோம். வந்துட்டு அங்கே கொஞ்சம் ஜீன்ஸ் பேண்ட்டும் பார்க்க வேண்டியது இருந்துச்சு. அதை பார்த்துட்டு ஜீன்ஸ் பேண்ட் கலர்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் அதுலேயும் செலக்ட் பண்ணி வாங்கிட்டு பொண்ணுக்கு பையனுக்கு ஹஸ்பண்டுக்கெலாம் ட்ராக்கு ஷார்ட்ஸு இந்த மாதிரிலாம் வாங்கியாச்சு. வாங்கிட்டு இப்போ கிளம்பிட்டேன். இப்போ வீட்டில் போய் என்ன ட்ரெஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. எல்லாரோட ட்ரெஸ்ஸையும் பார்த்துடலாம். பையன் வந்து தனியாகவே போய் ட்ரெஸ் வாங்கிக்கிட்டான். அதனால தான் அவனோட ட்ரெஸ் வாங்குகிற வீடியோஸ்லாம் நம்ம இதில் பார்க்கல. நாங்கள் கொஞ்சம் சர்வதயாலையும் காதி கிராஃப்ட்னு சொல்லுவாங்க, அங்கேயும் கொஞ்சம் சாரீஸ் வாங்கியிருக்கோம். அதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அப்படியேவும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பையனோட ட்ரெஸ் தான். அவன் இது ஏதோ ஒரு பேண்ட்டு பேர் சொன்னால் மறந்துட்டேன். இந்த பேண்ட்டும் இந்த ஷர்ட்டும் வாங்கியிருக்கான் பிஸ்தா க்ரீனில். அப்புறம் பேக்கில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிசைன் போட்டிருக்கு. அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து போய் வாங்கிக்கிட்டான். அவனுக்கு பிடிச்ச மாதிரி இதான் ஃபஸ்ட் டைம் அவனாக தனியாக போய் வாங்குறேன் அப்படின்னு சொன்னதுனால சரி போயிட்டு வரட்டும் அப்படின்னு விட்டாச்சு. தனியாக வாங்கிக்கிட்டேன். அப்புறம் நான் வந்து இந்த குர்த்தி செட்டு ஒன்று வாங்கியிருந்தேன். இது வந்து அந்த காபாவில் தான் வாங்கியிருந்தோம். இதோட வீடியோஸ்லாம் அங்கே எடுக்க முடியல. க்ரோடு அதிகமாக இருந்ததுனால நம்மளால் வீடியோஸ்லாம் அங்கே எடுக்க முடியல. இந்த கிளாத் பார்த்திங்கன்னா ரியான் மெட்டீரியல் மாதிரி இருந்துச்சு. 3 பீஸ் செட்டாகவே வாங்கியாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா பொண்ணோட ட்ரெஸ் தான். அவளுக்கு ஏற்கனவே சென்னையில் வேறு ஒரு ட்ரெஸ் அம்மா எடுத்து கொடுத்துருந்தது இருந்துச்சு. சரி இந்த இது வந்து பாவாடை சட்டை டைப்பில் வாங்கிக்கலாம், அது சகாரா மாடல் மாதிரி இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கியாச்சு. இது பார்த்திங்கன்னா கேரளா பேட்டர்ன் மாதிரி இருந்துச்சு. சரி நல்லா இருக்குது ஆரி ஒர்க்லாம் பண்ணி அப்படின்ட்டு இந்த மாதிரியே வாங்கியாச்சு. இந்த செட்டு வந்து பட் கேரளா பேட்டர்ன் கிடையாது. அதனால் சரி இப்படி இருக்கட்டும் அப்படின்ட்டு இந்த மாதிரி செட்டாக வாங்கியாச்சு. இதுக்கு கூட ஒரு பெல்ட்டும் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் லைட்டாக ஒர்க்கெலாம் வச்சு நீட்டாக தான் இருந்துச்சு. இப்படி இதை ஒன்று வாங்கியாச்சு அவளுக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா என்னோடய மாமியாருக்கு தான் இந்த சாரீ வாங்கியிருக்கு. இது பியூர் செட்டிநாடு காட்டன் தான். டபுள் சைட் பார்டர் இருக்கிற மாதிரி இந்த கலர் பார்த்து வாங்கியாச்சு. பல்லுலாம் பிளெயினாக தான், சும்மா லைன் 2 லைன் வர்ற மாதிரி தான் இருந்துச்சு. கலர் கொஞ்சம் நீட்டாக இருந்ததுனால இது பியூர் காட்டன் செட்டிநாடு காட்டன்லேயே வாங்கியாச்சு. அவங்களுக்கு இந்த சாரீ தான் வாங்கியிருக்கு. இதுக்கு ப்ளவுஸ் மட்டும் வாங்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து அம்மாவுக்கு வாங்கியிருக்கேன்.
இந்த saree வந்து மகேஸ்வரி சில்க் அப்படின்னு பேர் போட்டிருந்துச்சு. அதில் இந்த பிரிண்ட்டு பார்த்திங்கன்னா கலம்காரி பிரிண்ட்டு, கலம்காரி இல்லை இது காளகஸ்தி பிரிண்ட்டு, காளகஸ்தி டிசைனில் இந்த மாதிரி போட்டிருந்துச்சு. அதனால் இந்த saree ஒன்று அம்மாவுக்கு வாங்கியிருக்கு. இந்த கலர் வந்து நல்ல பாசி பயிர் க்ரீனில் இந்த saree வாங்கியிருக்கேன். பார்டர் வந்து மெரூன் கலரில் இருக்குது. கிளாத் வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. அடுத்து இந்த saree பார்த்திங்கன்னா காதி கிராஃப்டில் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொன்னேன்ல, அந்த தான். இது வந்து சில்க்கு தான், சில்க் saree, பட்டு saree தான். பிளாக்கில் வந்து அதிகம் யாரும் வாங்க மாட்டாங்க அப்படின்றதுனால சரி எனக்கு வாங்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. அதுக்கு பண்ணி நான் என்ன பண்ணிட்டேன், பார்ட்ரு பிளாக்கில் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கிட்டேன். நல்ல க்ரீனில் பிளாக் கலர் பார்ட்ரு, முந்தியும் பிளாக்கும் ப்ளவுஸும் பிளாக்கில் வர்ற மாதிரி இருக்கும். சரி ஒரு டைம் இதை ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு இந்த saree வாங்கியிருக்கேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா இதுவும் காதி கிராஃப்டில் வாங்கினது தான். இது பார்த்திங்கன்னா வாழனார் காட்டன் அப்படின்னாங்க. வாழனார் பட்டு இருக்குது, இது வந்து காட்டன். இது ஒன்று வாங்கியிருக்கு. இது வந்து கலர் பார்த்திங்கன்னா நல்லா வைலட்டும் ப்ளூவும் மிக்சிங் ஆன மாதிரி ஒரு கலரு. இதோட பல்லு ப்ளவுஸ் எல்லாமே சிம்பிளாக தான் இருக்கும். இதில் வந்து ரொம்ப டிசைன் இருக்காது. எப்போயுமே காதி கிராஃப்டில் பார்த்தோன்னா நம்மளுக்கு கிராண்டாலாம் இருக்காது, சிம்பிளாக தான் இருக்கும். அந்த இதில் இருக்க வர்றது எல்லாமேவும் அந்த மாதிரி தான். இது வாழனார் காட்டன் சொன்னாங்க. முந்தியில் லைட்டாக சின்ன சின்ன புட்டாக வரும், லைன்ஸ் வரும். அப்புறம் ட்ரெஸ்ஸஸ் போட்டிருப்பாங்க, அவ்வளோதான் இந்த saree. இதோட கலர் வந்து நல்லா அழகாக இருந்துச்சு. அதனால் இந்த கலரும் என்கிட்ட இல்லை அப்படின்றதுனால இந்த கலர் வாங்கியிருக்கேன். இந்த சாரியும் எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா ரஃப்யூஸ் ட்ரெஸ் தான். இந்த ரஃப்யூஸில் வாங்க போயிருக்கோம் அப்படின்னு சொன்னேன் பார்த்திங்களா, இந்த இது தான். பலோசா பேண்ட்டு, டிஷர்ட்டு இந்த மாதிரி செட்டாக போட்டுக்கலாம் அப்படின்ட்டு இந்த பேண்ட்டு தான். இது கிளாத்தும் நல்லா இருந்துச்சு. அங்கே கிஸ்கிந்தாலே எப்போயுமே ரஃப்யூஸ் ட்ரெஸ்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதனால பார்த்து அங்கேயே வாங்கிக்கிட்டோம். அப்புறம் இந்த 3 டிஷர்ட் வாங்கியிருக்கா. அப்புறம் இந்த ஹூடி ஒன்று பொண்ணு வாங்கியிருக்கா. பையனுக்கு ஒன்று பொண்ணுக்கு ஒன்று வாங்கினது தான். பையன் வந்து அதை யூஸ் பண்ணிட்டான், பொண்ணு வந்து இன்னும் யூஸ் பண்ணாதனால சரி வீடியோவில் காட்டிடலாம் அப்படின்ட்டு தான் எடுத்து வச்சுருந்தேன். அப்புறம் இந்த பேண்ட் வந்து ட்ரெண்ட்ஸில் வாங்கியிருந்தா, இது ஆஃபரில் இருந்துச்சு. அப்போ வந்து இந்த பாகி பேண்ட்டாக அது இந்த பேண்ட்டுக்கு இந்த ஹூடி போட்டுக்கலாம் அப்படின்ட்டு இந்த ஹூடி ஒன்று வாங்கியிருக்கா. அடுத்து பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸு தான். அங்கே கிஸ்கிந்தாவில் வாங்கினோம் சொன்னேன்ல, அங்கே வாங்கின இந்த ஷார்ட்ஸு தான். அதில் ஒரு 2 ஷார்ட்ஸ் வாங்கியிருந்தோம். அப்புறம் ஹஸ்பண்டுக்கு வந்து ஜீன்ஸ் பேண்ட்டு. அவங்க வந்து ஒயிட் ஷர்ட் தான் அதிகம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னால கார்மெண்ட்ஸில் வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து ஷர்ட்டுன்னு எடுக்கலை. இதெல்லாம் தான் நாங்கள் தீபாவளிக்கு வாங்கின ட்ரெஸ்ஸஸ்ஸு. எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். saree எந்த saree உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆல்ரெடி பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோ போடணும் ஒன்றே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.